Hey guys, I'm Jessie and welcome to Jessie Simple Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாகவே நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக அது கண்டிப்பாக டார்க் ஸ்பாட்டாக மாறிடும். பிம்பிள் எவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆகுதோ அதே மாதிரி டார்க் ஸ்பாட் கண்டிப்பாக ஹீல் ஆகாது. அது ரொம்ப நாள் டைம் எடுத்து ஃபேட் ஆக ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபேஸில் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தப்போ நான் நிறைய நேச்சுரல் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெமெடி வந்து இது தான். ஸோ இந்த ரெமெடியை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெமெடியில் நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைஸ் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எடுத்துகிட்டு அதில் செகண்ட் டைம் வாட்டர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம கடுக்காய் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இது லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். தென் நம்ம முல்தானி மிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இது லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். கடலை மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சியூல்ஸ், இது எல்லா மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும். ஹனி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் டாபர் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருந்த அந்த ரைஸ் வாட்டர் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெமெடியில் கடுக்காய் பவுடர் பிளேஸ் அ மேஜர் ரோல். பிகாஸ் இதுதான் நமக்கு வந்து நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கம்மி பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் கிராம் ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். இதில் கிராம் ஃப்ளவர் அண்ட் கடுக்காய் இருக்கிறதுனால இது நம்ம போட்டு ஃபேஸில் நல்லா காய விடும்போது அது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாய்ஸ்சரை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக தான் இதில் ஹனி ஆட் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரொம்ப நேரம் நம்ம அப்படியே விடுறதுனால அது ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம அதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் ஃபேஸில் இருக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் போது தான் நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணும். ஆக்டிவ் பிம்பிள்ஸில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் அதை சுற்றி இருக்க இடத்துல நிறைய ஆக்னிஸ் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பிம்பிள்ஸ்லாம் இன்ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட். இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்ட உடனே அப்படியே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் மறைஞ்சிரும் அப்படின்லாம் நான் போய் சொல்ல விரும்பலை. குட் திங்ஸ் டேக்ஸ் டைம்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ண தான் நமக்கு கிராஜுவலாக ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த ரெமெடி வந்து வீக்லி thrice ஆர் twice அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஜுவலாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப சடனாலாம் நமக்கு ரிசல்ட் தெரியாது. நம்ம யூஸ் பண்ண தான் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் நமக்கு. இந்த ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோட ரிசல்ட்ஸை வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நான் என்னென்ன நேச்சுரல் ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோட ஆக்னிஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஜெஸ்ஸி.